காலை வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய சாதா புறாக்கள் வந்து இப்போலாம் இறையெல்லாம் மேய்ஞ்சி தண்ணி காமிச்சிட்டு ஒரு வழியாக 5:30 மணிக்கு எல்லாம் கூண்டுகள் அடைஞ்சிடும். இன்றைக்கின்னு பார்த்து சில புறாக்களை வந்து அடையாமல் அங்கிட்டு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரோட்டுக்கரையெல்லாம் சிலது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டு ஒரு ஜோடியில் ஒரு ஜோடி மட்டும் தான் அந்த புது கூண்டு வச்சதுலேருந்து இடம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்நேரம் வரையும் வீடியோ போட்டு உங்களுக்கே போர் அடிச்சிருக்கோம். இந்நேரம் வரையும் முட்டையிட்ட மாதிரி தெரியல. அது ஒரு மேல். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னங்க, ஒரு புறாக்கு மூக்கில் ரத்தம் வருது. இங்கேங்களேன் காமிக்கிறேன். இது வந்து சிக்கு, இப்போ அப்டேட் சிக்கு. இது வந்து சாதா சிக்கு தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கொண்ட சிக்கெல்லாம் கிடையாது, சாதா சிக்கு தான். நல்ல கலரில் வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த புறாக்கு வந்து இது சண்டை போட்டிருக்கும் போல இருக்குது. நீங்களே மூக்கில் ரத்தம் வந்து சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வச்சிடும். இந்த புறா ஃபைட் பண்ணி தெரியல. இந்த இதோட ஜோடி இங்கே இருக்குது. ஸோ இதோட ஜோடி இங்கே இருக்குது. நம்ம அதை போட்டாச்சு. ஸோ எப்படி அது மூக்கில் வேறு இது வந்து தெரில. எனக்கு என்னமோ அந்த புறா நிற்கிறதுல அந்த புறா மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அது முக மோசமான புறா அது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபேக்கு முட்டை. அங்கே ஒரு முட்டை இருக்க போகுது. எல்லாமே ஃபேக்கு முட்டை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரிங்களா. அது வந்து ஒரிஜினல் முட்டை கிடையாது, எல்லாமே ஃபேக் முட்டைங்களே. சவுண்டு கேட்குது. நேரம் ஒரிஜினல் முட்டை தான் முடிஞ்சிருக்கும். எல்லாமே ஃபேக்கு முட்டை தான். சரியா, கரெக்டாக இவ்வளோ நேரம் இங்கே வந்து உட்காந்துச்சு. இப்போ கேமரா எடுக்கும்போது என்னென்னு தெரில, அங்கிட்ட போயிடுச்சு. அவ்வளோதான். பாக்கி எல்லாம் அடையில் இருக்குது. இது வந்து இதில் நான் புறாவே அடைக்கிறதில்ல. என்ன காரணம் கேட்டால் இதில் லாக்கே இல்லை. இதில் ஒரு சிக்கு வந்திருக்கு. இது வந்து மேலு. என்கிட்ட ஃபீமேல் இல்லை. ஃபீமேல் சாட்டின் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அது ரெண்டு நான் இப்போ காமிச்சேன். குஞ்சு இந்த சிக்கு பொறிச்சிருக்குல்ல, இதோட பேரண்ட் தான். இதோட அப்பா அம்மா தான் அந்த நிற்கிறது அந்த பொறி கலர். அவன் அம்மா மாதிரியே வந்துருக்கு பாருங்கள். ஒன்று வந்து அம்மா மாதிரியே அந்த சேட்டில் பிளாக்னா அந்த பொறி கலரில் வந்துருக்கு. ஸோ எனக்கு வந்து ஃபீமேல் யாரும் தவிர எனக்கு நான் விற்பனைக்கு எனக்கு ஃபீமேல் சாட்டின் தேவைப்படுது. யாராச்சும் இருந்தால் தஞ்சாவூர் மட்டும் ஃபீமேல் சாட்டின் எனக்கு தேவைப்படுது. என்ன சொல்லுங்கள். இந்த மாதிரி இது வந்து நம்ம கோழி அடை இருக்காப்புல. ஸோ இன்னொரு கோழி நம்ம வீட்டில் புது கோழி ஒன்று வந்துருக்கு. அந்த கீழே இருக்குது. அவ்வளோதான் இப்போதைக்கு. பாக்கி எல்லா அப்புறம் வந்துருங்களேன். எது கரண்ட் இது இருக்குது பாருங்கள். மாடிப்படி, நம்ம வீடு மாடி பக்கத்தில் ஒரு மாடிப்படி இருக்குது. பக்கத்து வீட்டுக்கு மாடி சம்மந்தமே கிடையாது. அங்கே போய் வந்திருக்கு. சரிங்களா. சொன்ன அந்த சேடில் அம்மா அப்பா மாதிரியே அந்த கரை வந்துருக்கு. இதெல்லாம் நம்ம கோழி குஞ்சுகள் தான். நல்ல தரமான நாட்டுக்கோழி குஞ்சுகள் நம்மள்கிட்ட கிடைக்கும். இது நம்ம வீட்டு தோப்பு கிடையாது, பக்கத்து வீட்டு தோப்பு. சரியா, தரமான கோழி குஞ்சு கிடைக்குன்னு சொல்கிறேன். ஏனுங்க எங்கே போயிருக்குன்னு. ஸோ என்கிட்ட இருக்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த வாழைத்தாறு பக்கத்தில் இருக்குல்ல, அது அந்த கம்பியில் கூட உட்கார்றதா கூட பிரச்சனை இல்லை. அந்த கரண்ட் கம்பியில் உட்கார்றதா எனக்கு வந்து ரொம்ப பயம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா. ஸோ ஒரு 2 பேர் தான் இந்த கூண்டுக்கு வந்து எஜமானின்னு சொல்லலாம். அந்த கூண்டுக்குள்ள வந்து வேறு யாரும் அடைய விட மாட்டாங்க. ஸோ ஃபீமேல் வந்து இறங்கிருச்சுங்க. அநேகமாக இந்த கூண்டை வச்சுருக்கேன், புது கூண்டை வச்சுருக்கேன். அதை இறங்கி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் முடியும். ஸோ சொல்லி வாய மூடலை. ஃபீமேல் வந்து நான் தான் சொன்னேன் முட்டையோட இடம் பார்த்துங்க. ஸோ வந்து ஃபீமேல் வந்து வந்துருச்சு. ஸோ கீழே குமிஞ்சு உள்ளே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப நாளாக கூண்டு வச்சுட்டு 2 மாதம் இடம் பார்த்து தான் இருக்குன்னா முட்டையிட்ட மாதிரி தெரில. ஸோ ஃபீமேல் இறங்குச்சுன்னா நான் வந்து லாக் பண்ணிடுவேன். அதுக்காண்டி தான் இப்போ வெயிட்டிங், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபீமேலோட ஜோடி அதான் மேலே, அதுவும் இறங்கிருச்சு. ஸோ அதுதான் நான் சொன்னேன், இந்த புறா அந்த மூக்கில் ரத்தம் வந்துச்சு. அதுக்கு காரணம் தம்பி தான். பயங்கர ரவுடி இது. நம்ம கூண்டோட எல்லாட்டையும் வம்புழுப்பார். இவர் அடி வாங்குவார், இவர் போய் மற்றவங்கள்ட்ட வம்புழுப்பார். ரொம்ப மேல் மட்டும் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபீமேல் இருந்ததுனால கொஞ்சம் பொறுக்கித்தனம் ரொம்ப பண்ணுது. அதனால தான் வைக்க போகிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அது அடைஞ்சாலும் பரவாயில்ல, இப்படி தான் பண்ணுது. வந்துடுது, பறக்குது, வருது. இப்போ நான் அந்த கம்பு எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆகிரும் பாருங்க. அந்த கம்பு எடுக்கணும்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆகிரும். ஸோ டோர் லாக் ஆகி எந்த பிரயோஜனமும் இல்லை. சாதா புறா ரெண்டும் அது அடையிற மாதிரி தெரியலை. இந்த கூண்டில் இதில் இங்கே உட்காந்துச்சு, அப்புறம் இங்கே உட்காந்துச்சுங்கிறல குச்சி பறக்கிறதுக்கு பதிலாக அந்த கம்பியெல்லாம் புறக்கி வச்சுருப்பாருங்க. இங்கே நான் சொல்ல மாட்டீங்க, குச்சி பறக்கிறதுக்கு பதிலாக அந்த கம்பியெல்லாம் புறக்கி வச்சுருக்கேன். நான் புறக்கி வைக்கல, அது சத்தியமாக நிஜமாலே அதுதான் புறக்கி வச்சது. ஆனால் என்ன அது அடையில மாதிரி தெரியலை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெமரி ஃபுல்லாக ஆச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கேமரா எட்டி வச்சிருக்கிறேன். கிட்டக்க போனால் ஓடிடும். இப்போ 2 மாதம் வழக்கம் போல் இறங்கிச்சு. நான் சொன்னால் குச்சி புறக்கிறதுக்கு பழைய இரும்பு கம்பிலாம் புறக்கி வச்சிருக்க கூடு கட்டுறதுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் புரியாது. ஸோ மேட்டிங் ஆக போதுங்க. சூப்பர். ஸோ 2 இடம் மாற்றிக்குதுங்க. கிட்டக்க போனால் ஓடிடும். ஸோ அப்படியே எட்டி வச்சிருக்கிறேன். ஸோ 2 இடம் மாட்டிக்குது. அநேகமாக மேட்டிங் ஏறும் நினைக்கிறேன். ஸோ சூப்பர். ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சுன்னா, புது கூண்டுக்கு மேலே அந்த ஜோடி வந்து மேட்டிங் ஆயிடுச்சு. இந்த ஜோடிக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது. ஸோ மேட்டிங்